வந்துட்டாரு தினேஷ் மெமோரியல்ஸுக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட. விஎம் ஸ்பாட்டன்ஸ் ஓப்பனர்ஸ் மண்டவட்டு பிரவீன் மற்றும் குரு வந்திருக்காங்க. உத்தர பட்டாளங்கள் இன்னைக்கு சண்டே மேட்ச்ல காளி, சரவணன், குச்சி, அஜய், தௌஃபிக், பார்த்தா, கேப்டன் பாலா. செமி ஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஜமால், ஸ்ட்ரைக்ல மண்டவட்டு பிரவீன், நான் ஸ்ட்ரைக்ல குரு. முக்கியமான மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஜமால். செகண்ட் பால் வெகு தொலைவு அடிச்சிருக்காரு மண்டவட்டு பிரவீன். 6 பிளாட்டா ஒரு 6 மண்டவட்டு பேட்ல இருந்து லெக் சைடு திசையில் நல்ல ஒரு சிக்ஸர். 6 ரன்கள். அருமையான சிக்ஸர். கொஞ்சம் முன்னாடியே இழுத்து போட்டதுனால தேர்ட் பால் விட்டு பாயிண்ட்ல பளிச்சுன்னு அடிச்சிருக்காரு. அவங்க உட்கார்ந்திருந்த இடத்துக்கே அடிச்சிருக்காரு மண்டவட்டு பிரவீன். பேக் டு பேக் ஒரு 6-4 10 ரன் குயிக்கா கொண்டாந்துருக்காரு மண்டவட்டு. 4வது பந்து டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் எந்த இடத்துல போட்டாரோ அதே இடத்துல போட்டு டாட் எடுத்திருக்காரு. பாயிண்ட் திசையில பார்த்தா இருக்காரு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு 1. இப்போ ஸ்ட்ரைக்ல குரு 11 ரன் வந்திருக்கு எந்த விக்கெட்டை இழக்காம. மேட்சோட லாஸ்ட் பால் ஒயிட் பால். இது ஒரு தவறான பந்து. ஒரு அகல பந்தும் கூட அடிச்சிருந்தா ஒரு 4 இல்ல 6 போயிருந்திருக்கும். டாட் பால் ஒயிட் பால். டூரோட லாஸ்ட் பால் ஸ்விட்ச் இட். 6ஓட முடிக்கிறாரு. தேடல் அது 6 சிறப்பான ஒரு 6. 18 ரன் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் எந்த விக்கெட்டை இழக்காம. இது 2வது ஓவர் போட மணி 18 ரன். ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவா போயிருக்கு ஜமால் கிட்ட இருந்து. 2வது ஓவர் மணி பிடிக்கிறாரான்னு பார்க்கணும். ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதோ மண்டவட்டு பெரிய ஷாட் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்குன்னு நினைக்கிறேன் செமிஃபைனல். இது வரைக்கும் 18 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் விட்டு தட்ட முயற்சி டாட் பால். அடுத்த பந்து 2க்கான வாய்ப்பா ஓடுறாங்க. ஒரு ரன் மட்டும். இப்போ ஸ்ட்ரைக்ல அடிக்கப்பட்டு ஒரு ரன். குரு விட்டு அடிச்சிருக்காருங்க. ஆளே இல்ல. ஆள் இல்லாத இடத்துல அநாயமா அடிச்சிருக்காரு குரு. தடுக்க முடியாத அருமையான ஒரு பேட்டிங் குரு கிட்ட இருந்து. 4க்கு அப்புறம் அடுத்த பந்து 6-4 லெக் சைடு திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து நடுவர் 4 பேக் டு பேக் 4 ரன்கள். அடுத்த பந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காரு. 2வது ஓவரோட லாஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. ஆள் இல்லாத திசையில் அடிக்கப்பட்ட பந்து 4. அங்க இருந்து மேல எடுத்தாங்க. எடுத்த இடத்தை பார்த்து அடிச்சிருக்காரு குரு. எங்க ஆள்லயோ சூப்பரா தூக்கி அடிச்சாரு. 31 ரன்னுக்கு முடிஞ்சிருக்குங்க. 2வது ஓவரும் எக்ஸ்பென்சிவா போயிருக்கு. எந்த விக்கெட்டும் இழக்காம 31 ரன் அடிச்சிருக்காங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ். 3வது ஓவர் போட ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். ஆஹா பாயிண்ட்ல தூக்கி அடிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தா குட் கேட்ச். சொன்ன மாதிரியே குணா மண்டவட்டு பிரவீனோட விக்கெட்டை மேல வச்சு எடுத்திருக்காரு. பார்த்தா ஒரு நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு முக்கியமான நேரத்துல. அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்திக், ஒயிட் கார்த்திக். அடுத்த பந்து ஒயிட் கார்த்திக். ஒருத்தர் போனா ஒருத்தர் ஐயோ ஒரு முக்கியமான நேரத்துல நல்ல கேட்சுங்க விட்டாருங்க. பவுண்டரி நல்ல ஒரு ட்ரை. ஆனா கார்த்திக் ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சிருக்காரு. அடுத்த பந்து அதே இடத்துல மீண்டும் சேம் ஏரியா சேம் ரிசல்ட். மண்டவட்டு எடுத்து போறாரு இந்த வாட்டி. அது மட்டும் தான் சேஞ்சஸ். பேக் டு பேக் 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு. மீண்டும் பவுண்டரி மிஸ்டர் ஒயிட். அடுத்த பந்து சேம் ரிசல்ட்டானு பார்த்தா இங்க பார்த்தா இருக்காரு இந்த வாட்டி. மீண்டும் ஆஃப் சைடு திசையில் அடிக்கப்பட்டு ஒரு ரன்னுக்கு எடுத்து போட்டுருக்காரு. 1 ரன். அடுத்த பந்து சுஜித். ஆஹா ஸ்டம்பை மிஸ் பண்ணிருக்குங்க. அருமையான பந்து. அடுத்த பந்து 2 அடிச்சிருக்காரு குரு. 6-4 பார்த்தா கேட்ச். பிரகாஷ் ஒரு நல்ல கேட்ச். பிரகாஷ் கேட்ச் கொடுத்திருக்காரு ஸ்பைடர்மேன் பிரகாஷ். 3 ஓவருக்கு 40 ரன் அடிச்சிருக்காங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ். அடுத்த பேட்ஸ்மேனா மாதேஷ். அடுத்த பவுலர் காளி.
ஆல்ரவுண்டர் காளி 4வது ஓவர் போட வர்றாரு. எங்களை வரைக்கும் அழைப்பை 40 ஏற்று ரன் வருகை தந்துள்ள வார்டு கவுன்சிலர் அண்ணன் செந்தில் அவர்களை வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். மிஸ்டர் ஒயிட் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். நல்ல கீப்புங்க, கண்டிப்பா 4 நல்லது போயிருக்கும். பந்து வீச்சுப்படி கீழே போயிருக்கு பால். செகண்ட் பால், அடுத்த பந்து தரையோட தரையா போயிருக்கு. சிறப்பான லெக் பைனால ஒரு ரன். பவுலிங். இப்ப மாதேஷ் வந்திருக்காரு. அடுத்த பந்து சேம் ஏரியால போட்டிருக்காரு. நல்லா இடம் தெரிஞ்சு போட்டிருக்காருங்க காளி. முக்கியமான நேரத்தில் முக்கியமான டாட்டா பதிவு பண்ணியிருக்காரு காளி. தவறான பந்து, கண்டிப்பா 4 இது போயிடும். 4 மாதேஷ் பேட்ல இருந்து 4. அடுத்த பந்து சைட்ல பிரகாஷ் இருக்காரு. சிறப்பாக விக்கெட் சேல் 2 ரன் ஓடி இருக்காங்க. பந்து 4வது ஓவரோட லாஸ்ட் பால். இது வரைக்கும் 6 ரனுக்கு போட்டிருக்காரு காளி. லாஸ்ட் பால் எப்படி போடுறான்னு பார்க்கணும். கேட்ச் ஆன்னு பார்த்தா பாலா, கேப்டன் பாலா எடுத்திருக்காருங்க. முக்கியமான நேரத்தில் மாதேஷோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. இதுவரை 4 ஓவருக்கு 47 ரன். லாஸ்ட் ஓவர் போட வருகின்றார் மணி. இது வரைக்கும் 47. ஃபர்ஸ்ட் பால் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஒயிட் நடுவர். ஃபர்ஸ்ட் பால் ரீபால். கேட்ச் ஆன்னு பார்த்தா கேட்ச் மிஸ். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து அடிக்கப்பட்ட பந்து. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். அதன் காரணத்தால 2 ஆயிருக்கான்னு பார்த்தா ரன் அவுட். பேட்ஸ்மேன் குணால். லெக் சைட்ல ஒரு 2க்கு வாய்ப்பு. கீப்பர் கடிச்சிருக்காங்க. ரன் அவுட். ஒரு ரன் அவுட். ஒரு விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் வல்லரசு. அடுத்த பந்து வல்லரசு நல்ல இடத்துல போட்டிருக்காரு மணி. லாஸ்ட் 2 முதல் பாதியில. அடுத்த பந்து அதையும் டாட்டா போட்டிருக்காரு. வச்சு ஓடுறாரு குணால். முதல் பாதியில கடைசி பந்து குணால் இப்போ ஸ்ட்ரைக்ல. ஆரோட முடிப்பாரான்னு பார்க்கணும். கடைசி பந்து லெக் சைட்ல சிறப்பாக லெக் சைடு அடிக்கப்பட்டு 6 ஓட்டங்கள் 4ஓட முடிச்சிருக்காரு குணால். 4 ரன் அடிச்சிருக்காங்க. 57 அடிச்சா என்ற இலக்கு அந்த மேட்சா தினேஷ் மெமோரியல் அணியினருக்கு. விஎம் ஸ்பாட்டன்ஸ் ஓகே ஃபீல்டிங்கை செட் பண்ணிட்டாங்க. விஎம் ஸ்பாட்டன்ஸ் ஃபீல்டிங்கை நிப்பாட்டிட்டாங்க. 57 ரன் அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணலாம். தினேஷ் மெமோரியல் இருந்தாலும் பூச்சி ராமு, சரவணன் தினேஷ் மெமோரியல்ஸ்க்காக ஓப்பனர்ஸாக உள்ள வராங்க. ஆர்டர் கொஞ்சம் சீக்கிரம் நடத்துங்க. ஃபர்ஸ்ட் பால் போட கார்த்தி. மிஸ்டர் ஒயிட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டும் இப்போ சைக்கிள் சரவணன். செகண்ட் பால் லெக் சைடில் ஒரு டாப் பேட்ச் சேக் இருக்காரு. கேட்ச் டக் அவுட். சரவணன் முதல் பந்திலே அவுட் ஆகுறாரு. எல்லா மேட்ச்லையும் கரெக்டாக ஆடிக்கிட்டு இருந்த சரவணன் இந்த மேட்ச்சில் டக் ஆகிறது அந்த டீமுக்கு பெரிய இழப்பு. பேட்ஸ்மேன் காளி இப்படி மட்டை வீச்சாளர் காளி எல்லா பக்கமும் ஆடுவார். அடிச்சுட்டாருங்க, சொல்லி வாய் மூடல. அதே இடத்துல கேட்ச். எந்த மாற்றமும் இல்லை. அருமையான ஒரு பேட்டிங், நல்ல ஒரு பவுலிங். இருந்தாலும் நல்ல கேட்ச் சேக்கிட்ட ஒரே இடத்துல. அடுத்த பேட்ஸ்மேன் தௌஃபிக். அடுத்த பந்து தௌஃபிக்கு டாட் பால் கொடுத்துருக்காரு. வாயிலாக ஒருவன். அடுத்த பந்து இதுக்கான வாய்ப்பு. அடிச்சிருந்தா கண்டிப்பா அவுட். ஒரு ரன் மட்டும். ஆமாம், தண்ணி ஒரு ஆளாக அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான் இது. பல இடத்துல சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு தினேஷ் மெமோரியல்ஸ்க்காக. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். முக்கியமான 2 விக்கெட் போயிடுச்சு.
3 பேர் சேர்ந்து விட்டுருக்காங்க அந்த பாலை. அகலப்பந்து ஒயிட் +1 2 கிடச்சிருக்கு. அடுத்த பந்து அடிச்சிருக்காரு தௌஃபிக். சிறப்பாக ஸ்ட்ரைட்ல தூக்கி அடிச்சிருக்காரு. ரன்னிங் கேட்ச். செம்ம எஃபர்ட். ஃபீல்டருக்கு செம்ம ஒரு சூப்பரான எஃபர்ட். நல்ல ஒரு எஃபர்ட். இல்லை இது வந்து விக்கெட் இல்லை, ரன் ஓடினது எத்தனை ரன் ஓடினான்னு மட்டும் கணக்கு பண்ணி 2 ரன் கிடைக்கும். அவரோட லாஸ்ட் பால் அதையும் அடிச்சிருக்காரு வான் உயர்த்தி. கீழே குணா இருக்காரு அதே ஃபீல்டர். என்ன பண்றாரு பாப்போம். கேட்ச். இந்த வாட்டி பிடிச்சிருக்காரு. நல்ல கேட்ச். ஒரு முடிஞ்சிருக்கு. 7 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட்டை இழந்து தினேஷ் மெமோரியல்ஸ். அடுத்த பேட்ஸ்மேன் அஜய். அடுத்த பவுலர் குரு. ஸ்ட்ரைக்கில் பூச்சி ராமு. டாட் பால். ஸ்லோயர் அதை பனிஷ் பண்ணியிருக்காரு. ஃப்ளாட்டடா ஒரு 4. பவுண்டரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பூச்சி. அடுத்த பந்து ஒயிட் பால் நினைக்கிறேன். ஒயிட். அடுத்த பந்து இது 6 இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 6 ஒரு 4 6ன்னு குயிக்கா 10 ரன் எடுத்து வந்திருக்காரு பூச்சி. ஏதோ ஒரு தரமாட்டம் குறுக்கிட்ட இருந்து. டாட் பால். அடுத்த பந்து அதே இடத்துல புள்ளி வச்சு குரு போட்டிருக்காரு. 2 பெரிய ஷாட் அடிச்சாலும் 2 டாட்டா போட்டிருக்காரு குரு. அடுத்த பந்து படையப்பா மிஸ் பண்ணியிருக்காரு. எடுத்திருந்தா மேட்ச் மாறி இருக்கும். 4 அது ஒரு 4 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட்டை இழந்து தினேஷ் மெமோரியல்ஸ் 2 ஓவருக்கு. 3வது ஓவர் போட மிஸ்டர் ஒயிட். ஸ்ட்ரைக்கில் அஜய். பெரிய ஷாட் ஆடக்கூடிய அஜய் எல்லா பக்கமும் அடிப்பார். இன்னைக்கு எந்த பக்கம் அடிக்கிறாருன்னு பார்க்கணும். ஆஃப் சைடில் ஓடலாம். செகண்ட் பால் லோட்டாஸ். இங்க ரஞ்சித் இருக்காரு. மிஸ்ஃபீல்ட் ரஞ்சித். ஒரு ரன் கிடைக்கும். கேட்ச் மிஸ். பேக் டு பேக் 2 கேட்ச் போயிருக்கு. அடுத்த பந்து டாட் பால். அடுத்த பந்து லெக் சைடில் சேக் இருக்காரு. ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து அஜய். இன்சைட் எட்ஜ் இருந்தாலும் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. குட் பேக்கப். அடுத்த பந்து பூச்சிக்கு அடிச்சுட்டாருங்க. 6 கண்டிப்பா. இது மிகப்பெரிய 6. 2வது 6 அடிச்சிட்டாரு பூச்சி. ஓவருக்கு 31 ரன் அடிச்சிருக்காங்க தினேஷ் மெமோரியல்ஸ். அதில் பூச்சி 20 ரன் அடிச்சிருக்காரு. குறிப்பிடத்தக்க விஷயம். 4வது ஓவர் போட ரஞ்சித் 12 பந்துக்கு 26 அடிக்கணும் இந்த மேட்சை வின் பண்ண. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் ஒரு ஏத்து. குரு வர்றான். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு கேட்ச். அவுட். அடுத்த பேட்ஸ்மேன் அத்தாம் ஜமால். ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன். குவாலிட்டி ஹிட்டர். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். அடித்தா மட்டுமே இந்த மேட்சை வின் பண்ண முடியும். அடுத்த பந்து ஜமால். ஆஃப் சைடில் சிறப்பாக எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அடிக்கப்பட்டு அங்கே ஒரு ரன் மட்டும்தான். ஒரு ரன். அடுத்த பந்து டாட் பால். அடுத்த பந்து ஸ்விட்ச் இட் டாட். அடுத்த பந்து டாப் எட்ஜ். பின்னாடி போனால் அது 4 தாங்க. கண்டிப்பாக அது 4. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. 4 ஒரு லக்கி பவுண்டரி. பேட்டிங். 4வது ஓவரோட லாஸ்ட் பால். லெக் சைடில் வீசப்பட்ட பந்து ஒரு நல்ல ஃபீல்டிங். 7 அடிச்சிருக்காங்க 4 ஓவருக்கு. லாஸ்ட் ஓவர்ல 20 ரன் அடிக்கணும். 20 ரன்கள். 6க்கு 20. பூச்சி எதுவும் நடக்குமா? 2 ஓவரை போட வல்லரசு. சைக்கிள் இருப்பதோ பூச்சி. 6க்கு 20. பூச்சி இருக்கையில் எதுவுமே பாசிபிள்.
என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் உயிர் இருக்கானே. டாட் பால். பெரிய ஷாட்டுக்கான செகண்ட் பால். நோ பால். ஃப்ரீ கிட் வேற. ரெண்டு ரன் ஓடுறாங்க பார்க்கலாம். வந்து இரண்டாகுமா? நிக்க வச்சு ஓடுறாங்க. ஒரு ரன் ஒரு விக்கெட். ஒரு ரன் மற்றும் ஒரு விக்கெட். அடுத்த பந்து ஃப்ரீ கிட். ஃப்ரீ கிட்ட மடக்கி கிரேட் பந்த தூக்கி அடிச்சாரு. ஆனா நேரா ஓட்டல. நேரா 4 பந்துல 3 6 அடிச்சாங்க. இந்த பந்து 6 அடிச்சா மேட்ச் கன்ஃபார்மா உயிர் இருக்கு. டாட் பால். இன்னி 3க்கு 3 கண்டிப்பா அடிச்சாகணும். படையப்பாக்கு இப்பதான் உயிர் வருதுன்னு நினைக்கிறேன். அவர் விட்ட கேட்ச் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த பந்து டாட் பால். இந்த மேட்சோட ஹோப் மீண்டும் முடியுது. ஒரு டாட் பால். 2 பந்துகளில் 18 ரன். ஒயிட் பால். பந்தின் 6. மிக உயரத்திலே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். சிறப்பான ஒரு பந்துக்கு 11. பவுலர் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாத வரைக்கும் பாசிபிள். மீண்டும் ஒரு டாட் பால். இந்த மேட்ச் சிறப்பாக விஎம் ஸ்பாட்டன்ஸ் வின் பண்ணி பாலை ஃபைனலுக்கு தகுதி பெறாங்க. கடைசி வரை போராடிய பூச்சி விஎம் ராமு ஸ்பாட்டன்ஸ் நல்ல ஒரு பேட்டிங். வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. அவர்களை எதிர்த்து விளையாடிய தினேஷ் மெமோரியல் அணியினருக்கு கமிட்டியின்